வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கு வந்திருக்கிற ரெண்டாவது ப்ரோமோ பார்க்கும்போது வாவ் சூப்பர், வாங்கஜி வாங்கஜி வாங்கஜி, இந்த ஃபார்ம் தான் ஜி உங்ககிட்ட எதிர்பார்க்கறது அப்படின்னு தான் சொல்ல தோணுது. எதிர்பார்த்த மாதிரி தான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். நம்ம கேட்கிற கண்டென்ட்டை கேட்காம ரெண்டு பேரை போட்டு புலக போறாரு. செட் ப்ராப்பர்ட்டி ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, வார வாரம் புலக்கிறதுக்காகவே பார்வதி கம்ருதன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாட்ட போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப கம்ருதன் அடிக்கிறத காட்டுறாங்க. கரெக்டா தான் அடிக்கிறாரு கம்ருதன். இந்த கேப்டன்சி டாஸ்க்ல அவர் பண்ண அலப்பரெல்லாம் இருக்குல்ல, இப்ப 3 பேர் பாத்தீங்கன்னா அவர் படத்துல குத்திட்டாங்கன்னா அவரு அவுட்டு. இதுல ஃபர்ஸ்ட் ரம்யா குத்துனாங்க. ரம்யா கிட்ட சண்டைக்கு போனாரு. என்ன ஃபேக் ரம்யா, கால்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னதும் அவங்க கேட்டாங்க, நீ வந்து குத்துனதுக்காக ஏதாவது குத்தி காட்டுறியா இல்ல குத்துனதுக்காக சொல்லி காட்டுறியா அப்படின்லாம் கேட்டாங்க. நீ ஃபேக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆரம்பிச்சாரு. எதுக்கு வந்து அண்ணன் சொன்ன, அண்ணனை ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன, எல்லாமே ஃபேக்கு, ஓட்டுக்காக தான் அப்படின்லாம் சண்டை போட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா சுபிக்ஷா அவங்க வந்து 2வது கொடுத்துறாங்க. இப்போ வந்து டாஸ்க்குக்காக வந்து இவர் கலையரசன் வந்து கூப்பிடுறாரு. இந்த டாஸ்க் நிறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லல. அப்ப வந்து வாங்க எல்லாரும் வந்து டைனிங் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டைனிங் ஏரியாவுக்கு போனாலும் உஷாரா பார்த்துட்டே தான் போறாங்க. இவர் வந்து கவனக்குறைவில்லை எப்பவுமே. இவர் எப்ப வேலையை ஒழுங்கா செஞ்சிருக்கிறாரு. இவர் முதல் வாரத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த தண்ணி டேங்க் டாஸ்க போய் குப்புறப்படுத்தி தூங்கினவர் தானே இவரு. அதையே ஒழுங்கா பண்ணலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குறும்படங்கள் போட்டு காட்டினாங்கல்ல. பிக் பாஸே குறும்படம் போட்டு வச்சு செஞ்சாரு, கதற கதற அடிச்சாரு. ஆனாலும் இந்த பீஸ் வந்து திருந்தவே திருந்தாது. ஸோ இப்ப இவர் கவனக்குறைவா இருக்க சுபிக்ஷா வந்து மறைஞ்சிருந்து குத்திட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மண்டையில மூளை இல்ல, மசாலா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சுபிக்ஷா கிட்ட சண்டைக்கு போனாரு. அடுத்து 3வது குத்துறதுக்கு முன்னாடியே இவர் வந்து பாத்ரூம் ஏரியாவுக்கு போகும்போதே பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு ஆட்டமா, யார் குத்துறாங்களோ குத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு. உள்ள போயிட்டு வரும்போதே பாத்தீங்கன்னா பார்வதி அந்த மெயின் ஹாலுக்கு அங்க பாத்ரூம் ஏரியால ஒரு ஏரியா இருக்குல்ல, அங்க உள்ள போயிட்டு அவங்க சொல்றாங்க, ஏய் நீ உள்ள போனதும் பாத்தீங்கன்னா ஆதிரியை குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வர. அப்படி அப்ப நம்ம பார்த்தது என்னன்னா, சரி சுபிக்ஷாவை திட்டினாரு, துப்புனா அப்படி வேற. அதுக்கு வந்து இவங்க சிரிச்சுட்டுலாம் இருந்தாங்க. திவாகரை துப்பும் போது மேனஸ் இல்லடா இது அப்படின்னு சொன்ன பார்வதி சுபிக்ஷாவை துப்பும் போது சிரிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ரம்யா கூட சண்டை போட்டதை பார்த்தோம். ஆதிரை கிட்ட தான் சண்டை போடல, அவருக்கு புரிஞ்சு போச்சு போல கேமு அப்படின்னு நினைச்சோம். ஆனா ஆதிரை கிட்டையும் சண்டை போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்டா வீடியோ கூட போட்டிருந்தோம்ல ரொம்ப டீட்டெயிலா. அங்க வந்து ஆதிரை கிட்ட போய் கேட்கிறாரு, முதுகுல குத்திட்ட பின்னாடி குத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு கையில கேவலமா ஆக்ஷன் எல்லாம் பண்ணி காட்டுறாரு. அந்த ஃப்ரேமே கட் பண்ணிட்டாங்க, அதை போட கூட முடியல. ஒளிபரப்புக்கு உகந்ததாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டவே இல்லை. இந்த ஆக்ஷன் ஆரம்பிக்கும் போதே கட் பண்ணிடுறாங்க. அவ்வளவு கேவலமா ஆக்ஷன் பண்ணி எதுக்கு காட்டணும்? நீ தானே வந்து குத்துறவங்க குத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு தானே போனா உள்ள. அப்புறம் யார் குத்துனா என்ன என்ன பிரச்சனை? இதுல வந்து முதுகுல குத்திட்டாங்க, நேருக்கு நேரா மோதுங்க, டேய் அதான்டா டாஸ்க்கு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஈவன் பார்வதி கூட சொன்னாங்க. பார்வதி என்ன மாதிரி சொன்னாங்கன்னா, இதுதான் டாஸ்க்கு, ஆனா யாரெல்லாம் பின்னாடி குத்துறாங்க முதுகுல குத்துறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி ஏத்தி விட்டாங்க. சுபிக்ஷாவா இருக்கட்டும், ரம்யாவா இருக்கட்டும், ஆதிரியா இருக்கட்டும், அவங்களுக்கும் இந்த பார்வதிக்கும் வாய்க்கா வரப்பு தகராறு இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அவங்கள ஏத்தி விடுற மாதிரி இவரை ஏத்தி விடுறதுக்காக எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனாலும் ஃபைட் பண்ணல, பரவாயில்ல அப்படின்னு நினைச்சா அங்கேயும் போய் சண்டையை வச்சு அதுல எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா, மற்றவங்க எல்லாம் வந்து ஓட்டால தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்கெல்லாம் ஓட்டு போட்டு அப்படி செலக்ட் ஆனவங்க, நான் கேம்ல விளையாடி ஜெயிச்சு வந்தவன், எனக்கு மரியாதை கொடு அப்படின்னு கேட்க அவங்க ஆதிரி வந்து சொன்னாங்க, மரியாதையை பத்தி யார் பேசுறது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலாய்க்க, நீ விஜய் சேதுபதிக்கே மரியாதை கொடுக்காத ஆள்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்ல, ஆமா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, இவங்க பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா விஜய் வேற உள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க. நம்ம அதை பத்தி லாஸ்டா பேசியிருந்தோம். குருநாதா வா குருநாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் முச்சந்தில கூட்டு வந்து நிப்பாட்டி அவரையும் வந்து இந்த மாதிரி டேமேஜ் பண்ணா பாத்துட்டு இருப்பாரா, அதான் நேரடியா வந்து அதை கேட்கிறாரு. அது பர்டிகுலரா அந்த பாத்ரூம் ஏரியாக்குள்ள போகும்போது சொல்லிட்டு போனார்ல, அதுதான் கேட்கிறாரு, இங்க என்னப்பா போட்டிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, சார் கேம் வந்து நம்ம வந்து கவனமா விளையாடணும் சார், நம்மலாம் இந்த கேம் எப்படி விளையாடணும்லாம் எனக்கு சொல்லி தராத, ரூல் புக்கை படி அப்படின்றதும் பாத்தீங்கன்னா, குத்தப்படுபவருக்கு தெரியாமல் குத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, அப்ப என்ன பண்ணிருக்காங்க? கரெக்டா தானே பண்ணிருக்கிறாங்க. இப்ப எப்படி உங்க மனசு நோகாம விளையாடணும்னு சொல்லிட்டு ரூலை மாத்தி வேணா எழுதி கொடுக்கட்டுமா? பாத்ரூம் ஏரியாக்குள்ள போற யாரு வேணா குத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போற. அப்புறம் குத்திடுறாங்க. இப்ப திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா, ஐயோ குத்திட்டாங்க அப்படிங்கிற, என்ன பண்ணுங்கிற? இப்ப அந்த ரூல் படி இவங்க பண்ணது சரியா தப்பா அப்படின்னு கேக்குறாரு.
சரியான டைம்ல தப்பா பேசக்கூடியவர் தான் இந்த கம்ருதீன். அவர்கிட்ட கேட்டா முதல் வாரமே அப்படித்தானே பண்ணாரு. முதல் வாரம் இந்த கிளாப் போர்டு எடுத்துட்டு போயிட்டு பார்வதிக்கு அடிச்சுட்டு திவாகரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் இன்னொரு விஷயத்துல பாத்தீங்கன்னா இவரை பத்தி கேட்க சம்மந்தமே இல்லாம சபரி மேல கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருந்தாரு. அப்பதான் விஜய் வந்து கலாச்சி விட்டாரு. அங்க வேலையை பாரு அப்படின்னா போய் குப்புறப்படுத்து தூங்கிட்டு இங்க வந்து கதை சொல்லிட்டு இருக்கிற. எனக்கு என்னவோ நீ தான் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்ற மாதிரி தோணுது. உட்காருங்க கமருதன் டே உட்காரா கமருதன் அப்படிங்கிற மாதிரி அங்க உட்கார வச்சாரு பேச விடாம. 2 முறை நோஸ் கட் பண்ணாரா. அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட இன்னும் எதிர்பார்க்க முடியும். திரும்பவும் இந்த மாதிரிதான் சம்பந்தம் இல்லாம உளருவா அப்படி. ஏன்னா அவ்வளவு வீராப்பா சொல்லிட்டு போயிட்ட குத்துறவங்க குத்திங்க கேமை முடிச்சிருங்க அப்படின்னு. திரும்பி வந்து இங்க யார் குத்துனாங்கன்னு பார்த்துட்டு அவங்ககிட்ட சண்டைக்கு போலாமா? இது பைத்தியகாரத்தனமா இருக்கு இல்ல இது. அப்ப காரணமே இல்லைனாலும் பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையாவது சண்டைக்கு போனோம் கண்ணா பின்னான்னு வார்த்தையை ஒண்ணும் இதே வேலையா இருக்கிற அப்படி இல்ல. வார்த்தையில கவனம் வேணும் அப்படின்னு சொன்னா மட்டும் இருந்துட்டு போதா என்ன கவனம் போக்கஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட எதுலையுமே இல்லை. ஆனா அரோரா மேல மட்டும் போக்கஸ் இருக்கு. எப்படி இங்க லக்ஸரி வீட்டுல இருந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு காரணமே அரோரா தானா. அரோரா அவங்க பாவம் தனியா போறாங்க, துணைக்கு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு பவர் ஹவுஸ்ல இருந்து லக்ஸரி ஹவுஸ்ல இருந்து அந்த லக்ஸரி எல்லாம் விட்டுட்டு தூக்கி போட்டு அரோரா பின்னாடியே வர்றாரு. அந்த அரோரா நடா துஷார் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. அந்த துஷார் நடானா கேப்டன்சியை பார்க்காம அரோரா பின்னாடி போனதுனால பிக் பாஸ் தலையிலே தட்டி அந்த கேப்டன்ஷிப்பை புடிக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன்லயும் ஒன்னொன்னு கேமை தவிர எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ விஜேஎஸ் கேட்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா கேட்க மாட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா இதையாவது கேட்டாரு, அது வரையும் சந்தோஷம். போட்டு பொழந்திருக்கிறாரு கமருதீனை களம் 8ல வச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளவு அடிச்சாலும் இந்த பீஸ் திருந்த போறது இல்லை. பட் ஓகே, அந்த பேசின பேச்செல்லாம் ஆட்டமாடா ஆடின ஆட்டமா போட்ட வாங்கடா இப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலாக்ஸான மனநிலையோட நம்ம அதை பார்க்கலாம். நல்லா இருக்குது ப்ரமோ. ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா குறையுது. இதுல இவர் துப்புவாரு, உனக்கெல்லாம் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பக்கம் வந்து பின்னாடி கூத்துறாங்க அப்படின்னுவாரு. என்னென்ன பேச்சு இதுல வந்து வார்த்தை, அந்த வார்த்தையெல்லாம் போட்டுட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் வருது. வந்துட்டு தைரியம் இருந்தா முன்னாடி மோதுங்க, பின்னாடி குத்தாதீங்க அப்படிங்கிறது. டே டாஸ்கே அதான்டா. டாஸ்க்கு ரூல்ஸ் எல்லாம் பிக் பாஸ் அனுப்புறாரு. அதை பார்க்காம வந்து பஞ்ச் லாக்குன்னு சொல்லிட்டு கண்டதையும் உளறிட்டு இருக்கு. அப்படி இவரு இந்த மாதிரிலாம் உளர்னா வச்சு செஞ்சுதானே ஆகணும். ஸோ அதனால விஜய் சிறப்பா தரமா வச்சு செய்யறாரு. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.